ராமாயணம் கேட்டா என்னன்னா மனசுல என்னென்ன வேணும்னு நினைச்சுக்கிட்டு வரானோ வாயால கேட்க வேண்டாமா? பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வான் பிராப்னுயாதிக ராகவாது. சுவாமி கொடுத்தே தீர்வாரா. நம்ம திருப்பியார் ராமனை பஜிச்சுட்டா பிராப்னுயாதேவா கட்டாயம் அடைஞ்சே தீரணும். வரான் சர்வான் நாள் பிரார்த்திதானு மனசுல பிரார்த்திச்ச எல்லா வரனையும் அடைஞ்சுதான் தீரணும் நாள். எப்போ நாள் ஈகார் நாள் இந்த ஜென்மாவளியே. ஆமா இனிமே இன்னொரு 5 வருஷ திட்டம் வரப்போறது. 6வது 5 வருஷ திட்டம் அதுல இல்ல. இப்போ இன்னைக்கே ஈகார் நாள் இப்பவே உடனே கிடைக்குமா? அது அப்படி இப்ப சர்வானு நாள். ஏன் இப்படி சொன்னான் வியாக்கியானத்துல ராமாயணம் கேட்க வரதுக்கு முன்னாடி புள்ள வேணும் பணம் வேணும் உத்தியோகம் வேணும்னு வந்திருக்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் பகவத் அனுகிரகம் போரும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நினைச்சா சுவாமி விட மாட்டாராம். நீ என்னென்ன வேணும்னு நினைச்சுன்னு வந்தியோ அதை கொடுத்துதான் விடுவேன்னு கொடுத்துட்டுதான் கடைசியில மோட்சத்தை கொடுப்பாரா. ஆமா குழந்தைக்கு அம்மா மாதிரி குழந்தை ராத்திரியில திடீர்னு எழுந்திருந்து அம்மா எனக்கு அடை சட்டி கொடுக்கும் 12 மணிக்கு அழும் குழந்தை 3 வயசு பையன். அம்மா தள்ளாத உடம்போட கூட போய் அடைய தட்டுவள் 1 மணிக்கு. இவரை வந்து பார்த்து அடைய பார்த்துன்னு எடுத்துட்டு வந்தா தூங்குவான். கூப்பிடுவள் இப்போ வேணா காலம்பர சங்கரேம்மன் ராத்திரி கேட்டிருக்கே விட மாட்டேன்னு இப்பவே திங்கணும்பலாம். அவன் அம்மா தான் அப்படி சொல்லுவள். பாக்கி பேர் அப்படி சொல்ல முடியுமா? பாக்கி பேர் எழுப்பி அடை தட்டுன்னா எனக்கு 2 தட்டுங்கள் தட்டுவளா? தன் தாய் தான் தட்டுவள் தன் குழந்தைக்கு. அதனால அம்மாவை போல தெய்வம். அவன் பக்தன் உன்னை கேட்டு கொடுக்கலன்னா சுவாமி உடம்பு பறக்கும்.